அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. முறையான வருவாய். அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவித்தார்கள், அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூற நான் கேட்டிருக்கிறேன், விற்பவரும் வாங்குபவரும் கருத்து வேறுபாடு கொண்டு அவர்களுக்கிடையில் தீர்ப்பளிக்க எந்த ஆதாரமும் இல்லாத போது பொருளின் உரிமையாளர் கூறுவதே, அதாவது விற்பவர் தனது விலை கூற்றின் மீது சத்தியம் செய்து கூறுவதே ஏற்கப்படும், அல்லது அவர்கள் அந்த ஒப்பந்தத்தை முறித்து கொள்ளலாம். இந்த செய்தி நசாயி என்ற நூலிலே 4648 என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஒரு பொருளை விற்பனை செய்கின்ற போது வாங்குபவருக்கும் விற்பவருக்கும் இடையிலே எந்த விதமான கருத்து வேறுபாடுகளும் இருக்கக்கூடாது. ஒருமித்த கருத்து அமைந்தால்தான் அந்த விற்பனையிலே சரியான தெளிவான முடிவுக்கு வர முடியும். அப்படி அல்லாமல் விற்பவர் இந்த விலைக்கு விற்றால்தான், விற்பனை செய்தால்தான் நமக்கு நன்மையானது என்று மனதுக்குள்ளே எண்ணிக்கொண்டிருக்கிறார். வாங்குபவரும் யாருடைய பொருளோ அவருக்கு நஷ்டமானாலும் பரவாயில்லை, நாம் சாமர்த்தியமான முறையிலே அந்த பொருளை வாங்கிவிட வேண்டும் என்று விரும்புகிறார். ஒருபோதும் இப்படி எண்ணிவிடக்கூடாது என்று அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வழிகாட்டி தந்திருக்கிறார்கள். விற்பனை செய்கின்றவர் அப்பாவியாக இருக்கிறார், சரியான முறையிலே தெளிவில்லாதவராக இருக்கிறார். இப்படிப்பட்டவரிடத்திலே எதையாவது ஒன்றை சொல்லி முறையற்ற வகையிலே அவருடைய அந்த பொருளை குறைந்த விலை மதிப்பீடு செய்து அடைந்து கொள்வது மிகப்பெரிய பாவங்களாக பார்க்கப்படுகிறது. இஸ்லாமிய மார்க்கம் வாங்குபவரும் விற்பனை செய்பவரும் மனதளவிலே இது பொருத்தமானது தான். நாம் இந்த பொருளை வாங்குவதற்கு முறையாகத்தான் காசு கொடுக்கிறோம் என்றும், அதே போன்று விற்பனை செய்பவர் இதனை விற்பனை செய்வதன் மூலமாக, இந்த காசு பணத்துக்கு விற்பனை செய்வதன் மூலமாக நமக்கு எந்த விதமான பாதிப்பும் இல்லை என்கின்ற நிலைப்பாட்டை உருவாக்கி கொள்ள வேண்டும் என்று இஸ்லாம் வழிகாட்டி தருகிறது. வியாபாரம் செய்கின்றவரோ அல்லது விலை கொடுத்து வாங்குகின்றவரோ எந்த வகையிலேயுமே நஷ்டமடையக்கூடாது என்ற வழிகாட்டுதலை இஸ்லாம் தெளிவாக எடுத்து சொல்கிறது. அதனால்தான் வணிக ரீதியான உண்டான பல்வேறு விஷயங்களுக்கு தீர்வை சொல்லியிருக்கிறது. நீங்கள் பஞ்சம் வருவதை அறிந்து கொண்டு, பொருளாதாரத்திற்கு தடை வருவதை அறிந்து கொண்டு, பொருளாதாரத்தினுடைய விளைச்சல் குறைந்து விட்டதை அறிந்து கொண்டு அந்த பொருட்களையெல்லாம் நீங்கள் பதுக்கி வைக்காதீர்கள், அது மிகப்பெரிய குற்றமாகும் என்று இஸ்லாம் சொல்கிறது. இப்படி எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் சரி, உணவு பண்டமாக இருந்தாலும் சரி, மற்றவைகளுக்காக வேண்டி பயன்படுத்தக்கூடிய அந்த பண்டங்களாக இருந்தாலும் சரி, பொருளாக இருந்தாலும் சரி, உண்ணும் உடுத்தும் இது மாதிரி உண்டான எந்த வகை சார்ந்ததாக இருந்தாலும் சரிதான், இதை பதுக்கி வைக்க வேண்டும். அல்லது இதன் மூலமாக நாம் மட்டும் அதிக நன்மையை அடைய வேண்டும், அதிக லாபத்தை அடைய வேண்டும். ஆனால் யார் நம்மிடத்தில் விற்பனை செய்கிறாரோ அவர் நஷ்டமடைந்தாலும் பரவாயில்லை என்ற நிலைப்பாட்டை ஒருபோதும் எடுத்துக்கொள்ளக்கூடாது. மனமு வந்து வியாபார ஒப்பந்தத்தை அமைத்து கொள்ள வேண்டும். அதுதான் முறையான வருவாயாக இருக்கும். அப்படி இல்லாத பட்சத்திலே யார் முறை தவறி நடக்கிறாரோ அவர் முறையற்ற வருவாயை பெற்றுக்கொண்டார் என்கின்ற குற்றத்துக்கு ஆட்படுத்தப்படுகிறார். எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலா நீதமாக நேர்மையாக நடக்கக்கூடிய பண்புகளை நமக்கும் நம் சந்ததிகளுக்கும் வழங்கி அருள் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.